ஒரு வாரத்திற்கு முன்னாடியே நாங்க எச்சரித்தோம். அதை கேரள முதல்வர் பினராயி விஜயன் உதாசீனப்படுத்தி விட்டார், கேரள அரசு அதை கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு பச்சை. தனக்கு ஓட்டு போடாத மாநிலம், தன்னை நிராகரித்த மாநில மக்களை சாகட்டும் அப்படின்ற அந்த பிண அரசியலை பாஜக. நிலச்சரிவு நடந்த வேட்டி அன்னைக்கு சாயங்காலம் ரெட் அலர்ட் கொடுத்துருக்கானுங்க. அப்போ வானிலை ஆய்வு மையம் எதுக்கு இருக்குது? அது என்ன ஜோசியம் பார்க்கறதுக்காக இருக்குது? இன்றைக்கு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அங்க போயிருக்கிறாங்க. அங்க இருக்கிற மக்களை சந்தித்து அவர்களை ஆறுதல் படுத்தி இருக்கிறாங்க. நிவாரண உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மோடி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, அமித்ஷா என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, நிர்மலா சீதாராமன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பிண அரசியல் அவங்க இப்ப மட்டும் செய்யல, ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கும் இதை தான் செஞ்சாங்க. அமைச்சர் உதயநிதி கேட்டாரு, இந்த பேரிடர் நிவாரண நிதி நீங்க ₹1 கூட தராம இருக்கிறீங்க, நாங்க என்ன உங்க அப்ப வீட்டு சொத்தையா கேட்டோம், நாங்க கொடுத்த வரியில இருந்து பணத்தை திருப்பி தானே கேட்டோம் அப்படின்னு கேட்டாரு. அப்படி கேரள மாநில முதலமைச்சர். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச திரு கரிகாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். கேரளா வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறாங்க. இது தொடர்பா, இந்த நிலச்சரிவு தொடர்பா ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 2-3 முறை கேரளா அரசுக்கு இன்டிமேஷன் கொடுத்ததா சொல்லியிருக்காரு. கேரளா அரசு அது உதாசீனப்படுத்தின காரணம் தான் இன்னைக்கு உயிரிழப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இந்த குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க? அதாவது தனக்கு ஓட்டு போடாத மாநிலம், தன்னை நிராகரித்த மாநில மக்களை சாகட்டும் அப்படின்ற அந்த பிண அரசியலை பாஜக தற்பொழுது செய்து கொண்டு இருக்கிறது. தங்களுக்கு ஓட்டு போடல அந்த மக்கள், அதனால அவங்க சாகட்டும் அப்படின்னு அதுல கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் பாஜக சங்கிகள் அப்படின்றதா இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு வாரத்திற்கு முன்னாடியே நாங்க எச்சரித்தோம், அதை கேரள முதல்வர் பினராயி விஜயன் உதாசீனப்படுத்தி விட்டார், கேரள அரசு அதை கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு பச்சை பொய். ஜூலை 23 எச்சரிச்சிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லிருக்கிறாங்கன்னா, ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னா 15 சென்டிமீட்டர்ல இருந்து 20 சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படின்றதா ஆரஞ்சு அலர்ட். ஆனா மழை எந்த அளவுக்கு அங்க பெஞ்சிருக்குது வயநாட்டுல அப்படின்னா 50 சென்டிமீட்டர் அளவுக்கு, கிட்டத்தட்ட 512 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பெய்ந்திருக்கிறது. இது ஒரு மிக அதி கனமழை, இது ஒரு மிகப்பெரிய மழை பொழிவு. இப்படி ஆரஞ்சு அலர்ட்டை மட்டும் கொடுத்துட்டு கேரளா அரசு மேல பழி போடுவது எந்த வகையில் நியாயம்? கிட்டத்தட்ட 280 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, 270 பேர் காயமடைந்திருக்கிறாங்க, 240 பேரை காணவில்லை, 1500 பேரை மீட்டு இருக்கிறாங்க. கடந்த 3 நாட்களாக அங்க மீட்பு பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. ஒட்டுமொத்த கேரளா மட்டுமல்லாமல் தென் மாநிலங்கள் முழுவதும் கேரளாவுக்கு பல்வேறு உதவிகளை செஞ்சுட்டு இருக்குது. தமிழ்நாடு முதல்வர் 5 கோடியை நிதியா, அவர் தான் முதலில் 5 கோடியை அறிவித்து அந்த நிவாரணத்தை கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கின்ற கட்சிகள் இப்படி பல்வேறு உதவிகளை கேரளாவுக்கு செய்து, இப்படி ஒரு இக்கட்டான துயரான காலகட்டத்தில் கேரளா இருக்கிறது, கேரளாவை மீட்க உதவ வேண்டும் அப்படின்னு இப்ப தமிழ்நாட்டில இருந்தும் மருத்துவ குழுக்களை அனுப்பி இருக்கிறாங்க. இப்படியான உதவிகளை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அமித்ஷா அந்த உதவிகளை இல்ல, அந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், என்னென்ன மாதிரியான உதவிகளை செய்ய வேண்டும் அப்படின்றத பத்தி பேசாம அவர், நாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம், பினராயி விஜயன் கேட்கல, கேரள அரசு கேட்கல அப்படின்னு சொல்றது என்னன்னா அப்பட்டமாக ஒரு பிண அரசியல் செய்யறதா. இந்த பிண அரசியல் அவங்க இப்ப மட்டும் செய்யல, ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கும் இதை தான் செஞ்சாங்க. தமிழ்நாட்டுல மிக்ஜாம் புயல் வந்துச்சு, சென்னையே வெள்ளத்தில் மிதந்தது. அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களில் நெல்லை, தூத்துக்குடி, இங்க தென்காசி, இங்கெல்லாம் பெய்த அதிகனமழை, வரலாறு காணாத மழை, 95 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. அப்பையும் இதே மாதிரி தான் உதாசீனமாக பேசினார்கள். என்ன சொன்னாங்கன்னா, நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம், நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க, நாங்க டிசம்பர் 12 சொல்லிட்டோம், ஆனா தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் தான் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை, அதனாலதான் இவ்வளவு கடுமையான சேதங்களை இன்றைக்கு தமிழ்நாடு சந்தித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு கூச்சம் இல்லாம பொய் சொன்னாங்க. ஆனால் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தினுடைய 150வது ஆண்டு விழா கடந்த ஆண்டு டிசம்பர் 27 நடக்குது. அன்றைக்கு ஒன்றிய புவிசார் அறிவியல் துறையின் அமைச்சராக இருந்த கிரண் ரிஜிஜு, அவர் இப்பயும் அமைச்சராக இருக்கிறாரு, அந்த கிரண் ரிஜிஜு கலந்துகிட்ட கூட்டத்துல அந்த துறையினுடைய செயலாளர்
ரவிச்சந்திரன் கலந்துகிட்டு பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, 90 சென்டிமீட்டர் மழையை எவரும் எதிர்பார்க்கவில்லை, இவ்வளவு மழை பெய்யும் அப்படின்னு உலகத்துல எவனாலையுமே கணிக்க முடியாது, இதை கணிப்பதற்கான டெக்னாலஜி நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்தாரு. அது மட்டுமின்றி 2022 சென்னை வானிலை மையத்தில் இருக்கக்கூடிய மழை பொழிவை முன்கூட்டியே கணித்து சொல்லக்கூடிய டாப்லர் கருவிகள் எல்லாம் பழுதாகி விட்டது, 5 ஆண்டுகளாக செயல்படாம இருக்குது, அதை சரி செய்யுங்கன்னு ஒன்றிய அமைச்சகத்திற்கு பிடிஆர் அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் கடிதம் எழுதியிருந்தார். அதையும் ஒன்றிய அரசு உதாசீனப்படுத்தினாங்க. இப்படி எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டு பழியை யார் மேல போட்டாங்கன்னா தமிழ்நாடு அரசின் மேல போட்டாங்க. இங்க இருக்கின்ற பொறுக்கி தின்கின்ற பார்ப்பன ஊடகவியலாளர்கள், அவர்களின் அடுவேரடியாக இருப்பவர்கள் தமிழ்நாடு அரசை ஒரு குற்றவாளி கூண்டில் ஏற்றினார்களே ஒழிய ஒன்றிய அமைச்சகத்தின் செயலாளரே ஒத்துக்கிட்டாரு, இந்திய வானிலை மையம் இதை கணிக்க முடியாது, எங்கள்கிட்ட டெக்னாலஜி இல்லைன்னு. அப்படி ஒத்துக்கிட்டதை யாரும் வெளியில் பேசவே இல்லை. இது அன்றைக்கு தினமணியிலேயே ரிப்போர்ட் ஆனுச்சு. அதே போலத்தான் இந்த விவகாரத்திலும் ஒரு பிண அரசியலை அமித்ஷா செய்கிறார். லிட்ரலா சொல்லணும்னா, எங்களுக்கு நீங்க ஓட்டு போடல, தமிழ்நாடு ஓட்டு போடல, கேரளா ஓட்டு போடல, அதனால நீங்க எல்லாம் செத்து போங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லி இருக்கின்றார் அமித்ஷா அப்படின்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தமிழ்நாட்டுக்கு அன்றைக்கு வந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்ட்ட இதை தேசிய பேரிடராக அறிவிங்க அப்படின்னு எல்லா கட்சிகளுமே குரல் கொடுத்தார்கள், போராட்டம் நடத்தினார்கள். அன்னைக்கு நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணாங்க, பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் சந்திச்சு பேசுவதற்கு கூட துப்பு இல்லாம அங்க ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு கோயில்ல போயிட்டு அந்த கோயில்ல எவனோ வெளியே கக்கா போறான் அப்படின்ற பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு உண்டியல்ல பணம் போட்டுறாதீங்கோ, தட்டுல போடுங்கோ அப்படின்லாம் பேசினாங்க அந்த அம்மா. அப்பதான் அமைச்சர் உதயநிதி கேட்டாரு, இந்த பேரிடர் நிவாரண நிதி நீங்க ₹1 கூட தராம இருக்கிறீங்க, நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தையா கேட்டோம், நாங்க கொடுத்த வரியில இருந்து பணத்தை திருப்பி தானே கேட்டோம் அப்படின்னு கேட்டாரு. அதுவும் நாங்க என்ன ஏடிஎம்மா நீங்க கேட்கிறப்பெல்லாம் தர்றதுக்குன்னு ஒன்றிய அமைச்சர் பேசிய பிறகு உங்க அப்பா வீட்டு சொத்தையா கேட்கிறேன்னு அமைச்சர் உதயநிதி கேட்டாரு. அப்படி கேரள மாநில முதலமைச்சரும் கேட்கணும், நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தையா கேட்டோம், எங்களுடைய வரி பணத்தை தானே கேட்கிறோம், திருப்பி கொடுன்னு கேட்கணும். கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு மாநிலங்கள் ₹1 கொடுத்தா 20 பைசா 26 பைசாவை தான் திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். எதுக்காக அவனுக்கு வரி கொடுக்கணும்? இந்த பட்ஜெட்டில் முழுக்க பீகாருக்கு வெள்ள நிவாரண நிதியை, பேரிடர் நிவாரண நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க 10,000 கோடி அளவுக்கு. உத்தரகாண்டுக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள், ஹிமாச்சல பிரதேசத்திற்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆனால் வருடந்தோறும் தமிழ்நாடும் சரி கேரளாவும் சரி இந்த 2 மாநிலங்களும் கடுமையான பேரிடரை சந்திக்கிறாங்க. 2015க்கு பிறகு பேரிடரை சந்திக்காத ஆண்டு எந்த ஆண்டு? எல்லா ஆண்டுமே சென்னை பேரிடரை சந்திக்கிறது, தமிழ்நாடு பேரிடரை சந்திக்கிறது. ஆனால் அப்படி பேரிடரை சந்தித்தும் அதற்கு ₹1 கூட நிதி கொடுக்கறது இல்லை. தங்களுடைய நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக பீகாருக்கு நிதி கொடுக்கிறார்கள், ஆந்திராவுக்கு நிதி கொடுக்கிறார்கள். தமிழ்நாடு இந்த பேரிடருக்கு சென்னையில நடந்ததுக்கும் சரி, அங்க திருநெல்வேலி தூத்துக்குடியில நடந்ததுக்கும் சரி 37,000 கோடி ரூபாய் எங்களுக்கு நிவாரணம் கொடுங்க, அப்பதான் இந்த பாதிப்புல இருந்து மக்களை மீட்டெடுக்க முடியும். ஆனா தமிழ்நாடு அரசு 6,000 ரூபாய் கொடுத்தாங்க பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும். இப்ப உங்க பங்காக நீங்க தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஒரு 37,000 கோடி கொடுங்கன்னு கேட்டதுக்கு இந்த பட்ஜெட்ல நமக்கு வர வேண்டிய பணத்துல கூட பாதியை பிடிச்சுக்கிட்டு 276 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன். இவர்களுக்கெல்லாம் இதை பத்தி பேசுறதுக்கு எந்த யோகிதையாவது இருக்குதா? முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் கொடுக்க மாட்டீங்க. கேரளாவில் நிலச்சரிவு நடந்த வேட்டி அன்னைக்கு சாயங்காலம் ரெட் அலர்ட் கொடுத்துருக்கானுங்க. அப்ப வானிலை ஆய்வு மையம் எதுக்கு இருக்குது? அது என்ன ஜோசியம் பார்க்கறதுக்காக இருக்குது? ஒரு பேரிடர் வரப்போகுது, நிலச்சரிவு வரப்போகுது அப்படின்றத, மழை வரப்போகுதுன்றத முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுக்கணும்ல. அப்படி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இன்றைக்கு அமித்ஷா ஒரு கேவலமான பச்சை பொய்யை சொல்லி ஒரு பிண அரசியலை செய்கிறார். கேரளா வயநாடு பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்க்கறதுக்காக ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி அவர்களும் பார்வையிட வந்திருக்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்க. அதாவது ஒரு பேரிடர் நடக்குது, உடனடியாக நேற்று முன்தினமே ராகுல் காந்தி அங்கே வர்றதா இருந்தார். ஆனால் அங்கே வானிலை ரொம்ப சரியில்லை, அங்கே போக முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை இருந்ததனால் இன்றைக்கு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அங்கே போயிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்களை சந்தித்து அவர்களை ஆறுதல் படுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான நிவாரண உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு, வயநாட்டில் உள்ள பகுதிகளை போய் பார்த்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி. மோடி என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு?
அமித்ஷா என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, நிர்மலா சீதாராமன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஏன் ஒன்றிய அரசு தரப்பிலிருந்து எந்த அமைச்சரும் எந்த அதிகாரியும் இன்னும் போய் பார்வையிடாம இருக்கிறாங்க? அதனுடைய காரணம் என்ன? அங்க ராணுவம் வேலை செய்யறாங்க, தேசிய பேரிடர் குழு வேலை செய்யறாங்க, ஏன் ஒன்றிய அரசு தரப்புல இருந்து யாரும் வரல? இதே தான் மணிப்பூருக்கு செஞ்சாங்க, இதே தான் தமிழ்நாட்டுக்கு செஞ்சாங்க. தமிழ்நாட்டில இருந்து கடுமையான எதிர்ப்பு வந்த பிறகுதான் நிர்மலா சீதாராமன் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வர கிடையாது. அப்ப வீட்டு சொத்தா அப்படின்னு கேட்ட பிறகுதான் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு வந்தார். 80 நாளா அங்க கலவரத்தை நடத்தி கொண்டு மணிப்பூர்ல 2 பெண்களை நிர்வாணமாக அழைத்து சென்று மிகப்பெரிய அளவுல ஒரு பரேடு நடத்துனுச்சு இந்த RSS பிஜேபி கும்பல். இன்றைக்கு வரைக்கும் பிரதமர் மோடி மணிப்பூருக்கு எட்டி பார்க்காம இருக்கிறாரு. ஏன் எட்டி பார்க்காம இருக்கிறாரு? அதே போலதான் கேரளாவுக்கும் ஏன் மோடி வரவில்லை, ஏன் அமித்ஷா வரவில்லை? ராகுல் காந்தி தான் மக்களுக்காக வருகிறார், மக்களை சந்திக்கிறார். அங்க போட்டியிட்டாரு, தன்னுடைய பதவியை அந்த தொகுதியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார். ஆனாலும் அந்த தொகுதிக்காக நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி குரல் கொடுத்திருக்கின்றார். வயநாட்டு மக்களை இந்த பேரிடரிலிருந்து மீட்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. பிரியங்கா காந்தி அங்க போட்டியிட இருக்கிறாங்க. அப்ப மக்கள் மீது கொண்ட அக்கறையினால் அவர்கள் சந்திக்கிறார்கள். மக்கள் விரோதிகளான மோடி, அமித்ஷா ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப இங்க மட்டும் இல்ல, டெல்லியினுடைய சென்ட்ரல் விஸ்டா 20,000 கோடியில் கட்டப்பட்ட புதிய அரண்மனை, மோடியினுடைய இந்த புதிய பாராளுமன்றம், அந்த பாராளுமன்றம் உழுதுங்க. ஒரு பக்கெட்டை வச்சு தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க அங்க அதிகாரிகள். இது எவ்வளவு பெரிய கேவலம்! இவங்களுடைய கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க. அதே போல யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் லக்னோவில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை, அதுக்குள்ள தண்ணி மழை, ஒரு மலைக்கே தண்ணி உள்ள வந்துருச்சு. இப்படி ஒரு மோசமான கட்டமைப்பை இவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க. எல்லாத்துலேயும் ஊழல், எல்லாத்துலேயும் ஒரு பக்கம் பாலங்கள் இடிந்து விழுவது, இன்னொரு புறம் நாடாளுமன்றத்திலே தொரன்னு தண்ணி ஊத்துது, இன்னொரு புறம் சட்டமன்றத்துக்குள்ளேயே தண்ணி வருது. இப்படி கேவலமாக ஊழல் கொள்ளையடித்து ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரையுமே கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த மோடி அமித்ஷா கும்பல். இது மட்டும் இல்ல, இவங்க 30 ஆண்டுகளாக எதை வைத்து அரசியல் செய்தார்களோ, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னாங்க. அங்க ராமரே கைவிட்டதுனால இப்ப ஜெய் ஜெகநாத்னு சொல்லிட்டு இருக்கிறார் மோடி. அந்த ராமர் கோயில் 30 ஆண்டுகளாக அரசியல் செய்து ராமர் கோயிலை கட்டினார்கள் அநியாயமாக. அந்த ராமர் கோயிலும் ஒழுக ஆரம்பிச்சது. அது அப்ப இவ்வளவுதான் இவங்களுக்கு கடவுள் மேலும் இவங்களுக்கு இந்த அளவுக்கு தான் பக்தி. நாடாளுமன்றத்தில் விழுந்து கும்பிடுகிறார் மோடி. அந்த நாடாளுமன்றத்தின் மீதும் அவருக்கு இருக்கின்ற மதிப்பு எவ்வளவுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் கொள்ளையடிக்கணும், ஊழல் பண்ணணும், மதவெறி கலவரங்களை தூண்டணும், அது மட்டும்தான் அவர்களுடைய நோக்கமே ஒழிய மக்களுடைய அன்றாட வாழ்க்கை குறித்தோ, மக்கள் பேரிடர்களை சந்திக்கும் போது அவர்கள் படுகின்ற துயரம் குறித்தோ அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, எப்படி கேரளாவில் மழை வெள்ளம் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு அங்க மக்கள் செத்து போறதை பாஜக RSS கும்பல் கொண்டாடுகிறதோ, அதே போல தமிழ்நாட்டில் உள்ள நாம் தமிழர் சங்கிகளும் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்களும் இந்த போலி தமிழ் தேசியவாதிகளும் கொண்டாடுறாங்க. அப்படி கொண்டாடுபவர்களில் மிக முக்கியமானவர் மன்னர் மன்னன் என்கின்ற அந்த முட்டாள் தற்குறி. அந்த ஆள் இதை கொண்டாடுறாரு. என்ன சொல்றாப்புலன்னா, தமிழ்நாட்டின் நீருக்கும் நிலத்திற்கும் ஆசைப்பட்ட மாநிலங்களுக்கு இயற்கையே அவற்றை அள்ளி கொடுத்தது அப்படின்னு போட்டிருக்கிறாரு. இது எவ்வளவு வன்மம், கொடூரம் நிறைந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 280 பேர் செத்து போயிருக்கிறாங்க. ஒரு நாயிலிருந்து மனிதன் வரைக்கும், விலங்கினங்கள்ல இருந்து எல்லாருமே அந்த நிலச்சரிவில் சிக்கி படுகின்ற துன்பத்தை பார்க்கும் பொழுது நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. இந்த கஷ்டத்தையும் ஒருத்தனுங்க கொண்டாட முடியும்னா அவங்க எவ்வளவு கொடூரமான சிந்தனை படைத்தவர்கள் அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இவர்கள்தான் ஒரு தேசியத்தை அமைக்க போகிறோம் அப்படின்ற கருத்தாக்கத்தை பேசுகின்ற ஒரு திருட்டு கும்பல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு நேரம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி அரவிந்த்.